வைப், செம்ம பாசிட்டிவ் வைம்புங்க. அப்படியே எப்படி சொல்கிறது தெரியல, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இங்கேருந்து பார்த்தா சொர்க்கவாசல் தெரியும்பாங்க. அதுக்கப்புறம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு இன்னும் பெருமாள் சாமியை பார்க்கல, கடைசியாக தான் பார்க்கணும். அது முன்னே மற்ற சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இதுதான் 1000 பில்லர்ஸ் இருக்கிற இடம். அப்படியே பாருங்கள், வேறு லெவல் ஆர்கிடெக்சருங்க. எனக்கு இன்னும் தெரியல எப்படி இதெல்லாம் கட்டினாங்க அப்படின்ட்டு. வேறு லெவல். இதுதான் 1000 தூண்கள், 1000 பில்லர்ஸ் இருக்கிற ஏரியா ஸ்ரீரங்கம் கோயிலில். அப்புறம் 6:30க்கு தான் தரிசனம் திறப்பாங்க. அப்புறம் உள்ள ஃப்ரீ க்யூவில் புக் பண்ணலாம். நான் ஃப்ரீ க்யூவில் வந்துட்டேன். தரிசனம் முடித்தோன்னே வெளியே வந்தோன்னே துளசி அப்புறம் பொங்கல் கொடுத்தாங்க சாப்பிட்டு நான் உட்காந்து சாப்பிட்ருந்தேன் நம்ம வெளியே. அதுக்கப்புறம் வெளியே அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் திருப்பி இன்னொரு பிரசாதம் கொடுத்தாங்க, நைட் சாப்பாடு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இருந்தாலும் நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறோம்ல, அடுத்த வெளியே தான் நம்ம சாப்பிட்ட மெஸ் இருந்தது. காஃபி கேட்டால் இல்லைன்னாங்கன்னா காஃபி வேணும். அதனால் லோக்கல் மக்களை கேட்டேன். அவங்க அஷ்வன்ஸ் குடிங்க, காஃபி நல்லா இருந்துச்சு. காஃபி 22 rupees தான், நல்லா தான் இருந்தது. ஒரு முரளி காஃபி அப்படி சொன்னாங்க. எப்போது டைமிங்ஸ் தெரியல, திறப்பாங்க காலையில் ஏர்லி மார்னிங் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னா ஃபுட்டுலாம் பஸ்ஸில் போகும்போது லேடிஸ் இருக்கு அப்பப்போ வேறு லெவல். பஸ்ஸில் இருந்து பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப். இந்த லேண்ட் சைடில் இருந்து வருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் அப்புறம் ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 9 மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் ஏறணும். இப்போ 10-12 திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே விட்டாங்க. நம்ம போய் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்கார வேண்டியதான். இன்னும் நமக்கு 12:10 தான் ட்ரெயின். நம்ம போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ட்ரெயினுக்குள்ளே போயிட்டு. பை கைஸ்.